ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பிரசிடென்ட் வந்து அவசரமாக ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருப்பாங்க. அந்த மானை தான் அவரை தூக்கி அடிச்சிட்டு இருக்குமே. அதுக்கப்புறம் அவங்கள ஏற்றிட்டு அந்த செக்யூரிட்டி வந்து எல்லாரையும் பயங்கரமாக கத்துவாங்க, இது மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சித்தப்பா இருந்துட்டு, எங்கள் ஃபீனிக்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஃபீனிக்ஸ் தான், இன்றைக்கே இப்படி பண்ணிச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபீனிக்ஸை பார்ப்பாங்களே. பார்த்தா அது ஃபீனிக்ஸே கிடையாது, அதான் வேற மானை எடுத்துகிட்டு வந்து கொண்டு நிப்பாட்டி வச்சிருப்பாங்களே. பூக்கார அங்கிள் வேற அந்த மான் கிட்ட போயிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு, இது எங்கள் ஃபீனிக்ஸே கிடையாது, வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இவனுவே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, நீ தானே இவனுங்க கூட வந்த, நம்ம ஃபீனிக்ஸ் என்ன பண்ணானுங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்கார அங்கிள் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேட்டுட்டு இருப்பாரு. இவனை எல்லாருமே இப்படி கேள்வி கேட்டோன்னே மின்னு வந்துட்டு நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் வந்துட்டு டிராக்டர் ஏறி செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவான். உடனே எல்லாருமே அந்த டிராக்டர் யார் ஓட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா. உடனே மின் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் யோசிப்பான். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே கை எடுத்துட்டு யூன் பக்கம் நீட்டுவாங்க. யூன் தான் அந்த டிராக்டரை ஓட்டினா, அந்த மானை சாவடிச்சது அவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பழைய தூக்கி போட்டுருவான். யூனுக்குலாம் செம்மசாக்கு, அடப்பாவி உங்களை காப்பாத்தின கடைசியில் என்னைய கோத்து விட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட்டோட செக்ரட்டரி வரை இங்கே நடந்த எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ண தான் போகிறேன், உங்கள் ஊருக்கு ரிவார்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அது பட்டுக்கு வர போயிடும். எல்லாருமே யூனை திட்டி அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் மின்னு வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி மன்னிச்சு யூன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராவே சொல்லிட்டு இருப்பான். யூன் வந்து ஃபர்ஸ்ட் இவன் பேசினதுக்கெல்லாம் சிரிச்சிடும். ஐயோ சமாதானம் ஆயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனு வேற பல்ல காட்டிட்டு இருப்பானே. அப்பன்னு பார்த்து சடனாக செம்ம கண்டாயிடுவா. அசிங்கமாக இவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பா. எல்லாருமே யாராவது இவ்வளோ கேவலம் திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூன் வந்துட்டு கையை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்து அப்படியே ஒரு அடி அடிப்பாப்புற, அப்படியே ஏர்லேயே பறந்து மின்னு அங்கே போய் விழுவான். நல்லா கராத்த பழகிருப்பா போல யூனு. அண்ணே அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம், டே செத்துட்டியாடா உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி வர பார்ப்பானுங்க மின்ன. அப்புறம் ஊரில் இருக்க எல்லாருக்குமே ஃபீனிக்ஸை கொண்டது இவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதனால ஒரு பஞ்சாயத்தையே கூட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த பூக்கார அங்கிள் வேற இவனுங்களை உடனடி அந்த வில்லேஜை விட்டு வரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேரை பேசிட்டு இருப்பாரு. உடனே மின்னு காண்டாயிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு டைலாக் வேற பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி உலகத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி அனிமல்லாம் தெரியாமல் ஆக்சிடென்ட்ல சாகுது, ஸோ எல்லாரையும் அவங்க ஊரை விட்டு துரத்திட்டு அவங்க ஊரில் ஆளே இருக்காது அப்படின்னு வேற பேசிட்டு இருப்பான். உடனே இந்த பூக்கார அங்கிள் இருந்துட்டு, வந்ததுலேருந்து கொஞ்சம் நெஞ்சு அட்டகாசமாக பண்ணீங்க, இந்த அட்டகாசம் பண்ணதுக்காகவே உங்களை இந்த ஊரை விட்டு துரத்தணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரு மின் கிட்ட. இவனை துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டெல்லாம் வைப்பாங்க. யூன் வேற கை தூக்கிடுவாளா, நம்ம மின்னுக்கு சமகாண்டாயிடும், நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பான். இந்த பூக்கார அங்கிளுக்கு வேற பயங்கர ஜாலியாயிடும். எல்லாருமே கை தூக்கிட்டீங்களா, அப்ப இவனை கண்டிப்பா துரத்திடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு, எனக்கு எல்லா லாவும் தெரியும் சரியா, எனக்கு இந்த ஊர்ல லேண்ட் இருக்கு, நான் இந்த ஊருக்காரன், நான் இங்கே தான் இருப்பேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அந்த பூக்கார அங்கிள் யூனை வேற ரிசைன் பண்ண சொல்லுவாரு. உடனே சித்தப்பா எஞ்சி பேசுவார், இவ இவ்வளவு நாள் நம்ம கிராமத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கா, இவளை போயிட்டு இப்படி சொல்லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இவ்வளவு நாள் ஃபீனிக்ஸ் மேல இல்லாத அக்கறை இன்னைக்கு உனக்கு வந்திருக்கு, இவ்வளோ துரத்தணுன்றதுக்காகவே ஃபீனிக்ஸ் மேலே உனக்கு அக்கறை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வேற பாயிண்டாக பேசுவாப்ல. அங்கே இருக்க பெரியவர் வேற ஒருத்தர் சொல்லுவார், இதை மாதிரி வந்துட்டு நம்ம ஊருக்கு காம்படிஷன் வரப்போதா, அந்த காம்படிஷனில் வந்துட்டு இவன் நம்மளை கைட் பண்ணி வின் பண்ண வச்சுட்டானா இவன் இந்த பதவியிலே இருக்கட்டும், இல்லைன்னா இவன் ரிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு வேற சொல்லிடுவார் அந்த பெரியவர். எல்லாருமே அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மின்னு வேற யூனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு இருப்பான். கெட்ட பொண்ணுடா அவ அப்படின்னு சொல்லிட்டு, எங்க கராத்தா பழகினாலும் தெரியலையே, வாய் வேற இந்த வழி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற கதிருன்னு கதறிட்டு இருப்பான். அதுக்குள்ள அந்த பிரசிடென்ட்டை முட்டின கதையை வந்துட்டு நெட்டில் போட்டு விட்டுருப்பாங்க. அதை வேற படிச்சுட்டு இருப்பானா. இந்த கீஜுன்னு ஃபுல்லாக சொரிஞ்சிட்டே இருப்பான். கியூக்கு வந்துட்டு அதுக்கு தான் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணோம் அப்படின்றது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட் எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்களா. மின்னு வேற அலறி அடிச்சு எழுந்திட்டு இருப்பான். எங்க பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெட்டியை தூக்கிட்டு தான் கிளம்பிட்டு இருப்பான். இந்த லூசு மிட்டா பையன் மின்ன நம்பி நான் எப்படி இந்த ஊருக்கு வந்தேன், நான் ஊருக்கே போறேன்டா, சியோல போயிட்டு ஏதாவது பொண்ணை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செத்து போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏற போகும்போது அந்த பஸ்லேருந்து ஒரு பொண்ணு வேற இறங்கும். அந்த பொண்ணவே சொல்லு விட்டு வேற பார்த்துட்டு இருப்பான் ஹேனு. அதுக்குள்ள மின்ன அதுக்கப்புறம் எல்லாருமே ஹேனை தேடி அந்த பஸ் ஸ்டாப்க்கே வந்துருவாங்க. தூரத்தில் பார்த்தா ஒரு மரத்துக்கடையில் அப்படின்னு ஞானி மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். சரி சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருந்தான். அவன் வேறு ரொம்ப கேவலமாக வேறு வைக்கப்பட்டுட்டு இருப்பான். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கண்ட்ரவியான ரியாக்ஷன்லாம் வேறு கொடுத்துட்டு இருப்பான். அவன் சொல்கிறதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரியே மூஞ்ச வச்சு கேட்டுட்டு இருப்பானுங்க எல்லாரும். அவன் வந்துட்டு எனக்கு எப்படியாச்சும் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்காக யூன் வந்துட்டு எல்லாரையும் மீட்டிங் போட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆப்பிள் அங்கிளோட பொண்ணு வந்துட்டு, ஊருக்கு ஒரு 4 பேர் வந்திருக்காங்களாமே, அவங்கள ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற வைக்கப்பட்டு பேசிட்டு இருப்பாள். அந்த ஆப்பிள் அங்கிளுக்கு வேற சரியா பேச வராது. அவர் ரியாக்ஷன்லேயே கொடுத்துட்டு இருப்பாரு, உன்னை வந்துட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு வேற பயந்துரும். இதை மாதிரி வந்துட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு வேற திட்டிட்டு இருக்கோம். அதுக்குள்ள அந்த பஸ்ல இருந்து இறங்கி வந்த பொண்ணு வந்துட்டு நம்ம யூனை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அந்த பொண்ணு சொல்லும், இந்த மாதிரி நான் ஒரு சோஷியல் சர்வீஸை எல்லா ஊருக்கும் போயிட்டு சும்மா இருக்க வால்லெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன், அந்த மாதிரி தான் உங்க ஊருக்கும் வந்திருக்கேன், எனக்கு வந்து பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கோம். யூன் அப்புறம் மற்றவங்களாம் வந்துட்டு ஆல்ரெடி இங்கே நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, 4 பேர் வந்து இங்கே உயிரை வாங்கிட்டு இருக்காங்க, இதில் நீ வரையாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சித்தப்பா வந்துட்டு, நிறைய ஊர் இருக்கு, நீ எதுக்கு எங்கள் ஊரை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. அந்த பொண்ணு வந்துட்டு, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
உடனே சித்தப்பாவோட அம்மா வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இல்லையே எனக்கு 23 வயசு தான் ஆகுது, என்னோட பேர் வந்துட்டு லீ அப்படின்னு வேற சொல்லுவான். உடனே அவங்க வந்துட்டு எங்கள் வீட்டிலே தங்கிக்கோ, நீ வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பாவை பார்த்து சொல்லுவாங்க. சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட ஜாக்கிரதை நடந்துக்கோ, அவங்க வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒன்று ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வேற சொல்லிடுவார். எனக்குலாம் வந்துட்டு உன்ன மாதிரி இருக்க பொண்ணெல்லாம் பிடிக்காது, எனக்கு வந்துட்டு செக்ஸியாக இருக்க பொண்ணை தான் பிடிக்கும் அப்படின்னு வேற அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப சீன் போட்டு பிகப் பண்ணி பேசிகிட்டு இருப்பார் சித்தப்பா. உடனே அந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸ் வந்து ஓடும், இந்த மாதிரி ஆளு மண்டையம் பாரு உன் மூஞ்சிக்கு நானா அப்படின்னு சொல்லிட்டு வேற மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கோம். இவனுங்க 4 பேரையும் வேற காட்டுவாங்க. இவனுங்க 4 பேர் இன்னைக்கு பண்ண குரங்கு சேட்ட போதுண்டா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு போகும்போது ஹேண்ட் வந்துட்டு என்னோட ஹார்ட் வந்து பயங்கரமாக துடிக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பானா. உடனே கீஜுன்னு இருந்துட்டு இதை மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொன்னோடனே மாடு மாதிரி ஆண் வேற தலையாட்டுவான் பயங்கரமாக. கரடிக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இந்த புதுசாக வந்திருக்க இந்த லீ பொண்ணு வேற மேப்பில் எதையோ வேற குறிச்சு வச்சுட்டு இருக்கோம் தீவிரவாதி மாதிரி. அந்த பொண்ணு வேற பயங்கரமாக வில்லி மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். மீன் வந்துட்டு காலையில் முழிச்சு பார்த்தா டைம் வந்து 12, எங்கடா எல்லாரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளுக்கு வேற மூலையில் படுத்துட்டு இருப்பாங்க. கீஜுன்னு காணும்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தா அவன் பாட்டுக்கு வாசலில் வேற படுத்துட்டு இருப்பான். அவன் மூஞ்சை பற்றி வேற பயங்கரமாக பயந்துருவான். ஏன்னா அவன் மூஞ்சி வந்துட்டு அப்படியே தீஞ்சு போன மாதிரி இச்சு வந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் வேற ஒருத்தராக வந்து அவன் மூஞ்சை பார்த்துட்டு வேற பயந்து ஷாக் ஆகிட்டு இருப்பானுங்க. அப்புறமா அவங்ககிட்டே கண்ணாடி கொடுத்துப்பா சொல்லுவாங்களா. அவன் வேற பயந்துட்டு அலறி அடிச்சுட்டு ஏன் மூஞ்சா இது அப்படின்னு சொல்லிட்டு வேற அழுதுட்டு இருப்பான். இங்கே இந்த பொண்ணு வந்துட்டு வெளியில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு இதை மாதிரி எனக்கு இந்த பைசைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குமா. அந்த சித்தப்பாவோட அம்மா வந்துட்டு உனக்கு இல்லாததாம்மா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டி வேற பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வெளியில் வந்துட்டதுக்கப்புறம் அந்த மேப்பை வச்சுட்டு மறுபடியும் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த இடத்துக்குலாம் போயிட்டு. இந்த பூக்கார அங்கிள் வேற மீன் வீட்டுக்கு போகிற எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் வாட்டர் பைப் எல்லாத்தையும் வேற கட் பண்ணிட்டு இருப்பாரு. மீன் பின்னாடியே வந்துட்டு என்ன கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. அதுக்கு அந்த அங்கிள் வந்துட்டு இவ்வளோ நாள் உங்கள் கிராண்ட் மதருக்கு நாங்கள் தான் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு இருந்தோம், இனிமேல் அவங்களே இறந்து போயிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீ வேற ஓவராலாக பேசுகிறல, அதனால தான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. நீங்கள் என்ன தான் சதி பண்ணாலும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்துட்டு காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணுவேன். கார் வேற ஸ்டார்ட் ஆகாது. அந்த அங்கிள் வேற உன் காரை ஒன்றும் நான் ஒன்றும் பண்ணல, எலக்ட்ரிசிட்டி ஒயர் மட்டும் தான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. வேற வழியே இல்லாமல் டவுனுக்கு போகிறதுக்காக எல்லாம் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து கீஜுன்னு வந்துட்டு அவனோட மூஞ்சி வெந்து போனதுக்கு வந்துட்டு விசிறிட்டு இருப்பானே. மின்னு வந்து அதை கீழே தட்டி விட்டுருவான். அதை எடுக்கலான்னு போகும்போது அங்கே ஒரு பாம்பு வேற இருக்கும். எல்லாம் அலறி அடிச்சுட்டு வேற ஓடிட்டு இருக்கோங்க. மின்னு வந்துட்டு இது ஊரா இல்லை வைல்ட் அனிமல் காடானே தெரியல, எப்போ பார்த்தாலும் மானு பூனை பள்ளி பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாய் வேற கத்திட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்துட்டு ஒரு பொண்ணு வேற அந்த பாம்பு அசால்ட்டாக பிடிச்சி இவனுங்க முன்னாடியே நீட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வேற மூஞ்சி முன்னாடி முடியெல்லாம் போட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேளை அலறி அடிச்சுட்டு அந்த பூக்கார அங்கிளோட ஒய்ஃப் பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த ஆண்டி இருந்துட்டு இவளை பற்றி எதுக்கு பயப்படுறீங்க, இவளோட நேம் வந்துட்டு புல்லு, எங்கள் தோட்டத்தில் தான் வந்துட்டு வேலை செய்ய வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவளை பற்றின ஒரு சீக்ரெட் இருக்குது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன சீக்ரெட் அப்படின்னா இவ ஒரு இல்லீகல் ஏலியன், இவ வந்துட்டு இருக்கிறது இந்த போலீஸ்காரங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா பிடிச்சிட்டு போயிடுவா, வேற ஒரு ஊர்லேருந்து தான் வந்திருக்கா, ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்து ஏமாற்றி வேற விட்டுட்டான், திரும்பி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கா, காசு சேர்த்து வச்சதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிடுவா, இதை வந்துட்டு நீங்கள் யாருமே யாருக்கிட்டையும் வாய் தரக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற மிரட்டிட்டு இருக்கோம். இவனோட பையன் வந்துட்டு புல் கிட்ட அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இல்லீகல் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அந்த பொண்ணு வந்துட்டு நான் பாம்பு பிடிச்சிட்டு இருக்கேன் சூப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த சூப்பை குடிச்சு தான் உரிச்சு வச்ச கோழி மாதிரி இருக்கானுங்களோ எல்லாரும் என்னன்னு தெரியல. இந்த சின்ன பையன் இப்படி கூப்பிடுறத வரை எல்லாரும் பார்த்துருவாங்களா. உன்னை கியூக்கு இருந்துட்டு எங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன்னு சொன்னீங்க, அந்த பையனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்பாங்க. உங்ககிட்ட இந்த மேட்ரு சொன்னது யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆண்டி வர அவன் கை காட்டி வச்சிருவான். எல்லாரும் இருந்துட்டு அட ஓட்டவாயா இது அப்படின்னு சொல்லிட்டு வர பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஆண்டி ஓடி போயிட்டு அந்த பையனை 2 போட்டு டே உங்ககிட்ட சீக்கிரட் தானே சொன்னேன், யாரு கேட்டாலும் இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அது பாட்டுக்கு வேற ஓடிட்டு இருக்கோம். இன்னும் வந்துட்டு அந்த சின்ன பையன்கிட்ட இந்த மாதிரி நீ நிஜமாவே இவனோட பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா. அந்த பையன் வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் எங்க அம்மா சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பத்திட்டு வேற போயிடுவான். முன்ன உடனே நம்ம என்ன கொரோனா வைரஸா நம்ம கிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற அசியமா திட்டிட்டு இருப்பான். மின்னு இந்த மாதிரி எல்லாம் திட்டிட்டு இருக்கும்போது அந்த ஆப்பிள் அங்கிள் வரை இவன் மேல மண்ணை வாரி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேற நடந்து போயிட்டு இருப்பாரு. செம்ம கண்டாயிடுவான். மின்னு என்ன எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துவானே. அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு அப்படியே திரும்பிட்டு அவ்வளோதான் பேசினா கழுத்து நெரிச்சு கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கையில வேற காட்டிட்டு போவாங்க. ஐயோ இந்த மிருகம் எந்த வகையான மிருகம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மின்னு வேற சம்மகாண்டில் சுற்றிக்கிட்டு இருப்பான். பஸ் ஸ்டாப்லையாவது கொஞ்சம் நிம்மதியாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா புல்லு வேற அங்கே பை ஃபுல்லாக பாம்பு வச்சுட்டு அது பாட்டுக்கு வேற ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இவனுங்க வேற அலறி அடிச்சுட்டு அப்படியே ஓரமாகவே நின்றுட்டு இருப்பானுங்க. பஸ் வந்துடும், எல்லாருமே ஏறி உட்காந்துருவாங்க. பஸ்ஸில் இருக்க ஆண்டி எல்லாருமே நம்ம புல்லை பார்த்துட்டு இது மாதிரி இல்லீகல் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. என்னடா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த ஓட்டவாய் ஆண்டி வந்துட்டு உலகம் ஃபுல்லாக வேற சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசிட்டு இருப்பானுங்க. மார்க்கெட் போயிட்டு இவனுங்க ஃபார்மிங் பண்ணுறதுக்கு தேவையான சீட்ஸ் எல்லாம் வேற வாங்க போவானுங்களா. அவன் வேற ஒரு பல்கான அமௌண்ட் போட்டுட்டு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான். இதை பார்த்தோன்னே மின்னு வந்துட்டு வாய்ப்பு வந்துட்டு இவ்வளோ ஆகுமா, சரி அப்புறம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கிறோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருப்பானுங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது புல்லு வந்து ஒரு கொடியை பிடிச்சிட்டு ஆர்ப்பாட்டத்தில் நின்றுருப்பா. இவ வந்துட்டு கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சு அவளுக்கு காசு சேர்த்து வச்சுட்டு இருப்பா ஊருக்கு போகிறதுக்காக. அப்புறமா ஒரு நாய்க்குட்டி இருக்கும், அதை எல்லாரும் போய் கொஞ்சிட்டு இருப்பானே. இதை ஒத்துல எதுக்கு தனியாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்கிட்ட போய் கேட்பானு. கடைக்காரன் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஸோ அதுக்கு நிறைய சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கம்மியாக சாப்பாடு போடுறதுக்காக தனியாக வச்சிருக்கேன். உடனே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கம்மியாக சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்ட் வேற பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால. மின்னு வந்துட்டு
வந்துட்டு ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற விட்றா விட்றா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவ்வளோ ரோஷம் இருந்தால் நீங்களே இந்த நாய்க்குட்டியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் அதான் சாக்குன்னு சொல்லிடுவான். உடனே ஹேண்ட் வந்துட்டு நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அந்த நாய்க்குட்டியை அவரை வாங்கிட்டு வந்துடுவான். இருந்த காசுக்கு இந்த நாய்க்குட்டியை வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மின்ன சோகமாக நடந்து வரும்போது கியூக்கு வந்துட்டு அவன் காதுக்குள்ளே இதை மாதிரி நம்ம கூட ஒரு பாவப்பட்ட ஜீவன் சுத்தமே அந்த ஜீவனை காணும் அப்படின்னு சொல்லுவான். அதாவது நம்ம கீச்சுனை காணாமல் போயிருப்பான். பக்கி காணாமல் போனான்னு பார்த்தா ஒரு பேன் கேக்கை வாங்கிட்டு தனியாக சாப்பிட்றதுக்காக தனியாக ஒளிஞ்சிட்டு வேற நின்றுட்டுருப்பான். அப்போன்னு பார்த்துட்டு நம்ம புல் வந்துட்டு அவன் மேலே இடிச்சு அந்த பேன் கேக்கை வரை கீழே தள்ளி விட்டுருவா. அந்த பேன் கேக் விழுந்ததுமே இவனுக்கு மனசே கேட்காது. ஆல்ரெடி இவன் சோறுன்னு அலைவான். அவளுக்கு காலில் அடிபட்டிருக்கும். அவளை கூட பார்க்காம ஐயோ பேன் கேக் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு உனக்குலாம் கண்ணு தெரியலையா, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்க, கண்ணு தெரியாத முண்டமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற கத்த ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி எங்களை போலீஸ் பிடிக்க வருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கோம் அவன்கிட்ட. அவனுக்கு வேற அந்த பொண்ணு அப்படி கெஞ்சிறத பார்த்தோன்னே கொஞ்சம் இறக்கம் வந்துடும். சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளே வேற அங்கே போலீஸ் வந்துட்டு இருப்பாங்க. வேற வழியே இல்லை, என் முதுகு மேலே ஏறிக்கும், நான் அவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவளை முதுகு மேலே ஏறி வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கு வேற இவனை பார்த்தோன்னே லைட்டாக ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துடும். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இடையில வேற ஒருத்தங்க வந்துட்டு 3 பேரும் வேற பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. போலீஸ் வந்தா என்ன பிடிச்சிக்கணும், நீ வந்துட்டு இங்கே இருந்து இடத்த காலி பண்ணு, நான் வந்துட்டு எப்படியே தப்பிச்சிருவேன், நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற அனுப்பி விட்டுருவான். போலீஸ் வந்து நம்ம கீஜனை பிடிச்சிட்டு போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் வேற ஒருத்தன் பேசி இவனை சாவடி பண்ணிட்டே நான் செத்து கூட போகிறேன்டா நீ பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க போலீஸ் கிட்ட வந்துட்டு இதை மாதிரி இதுதான் என்னோட ஐடி கார்டு, நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருப்பான். இப்போ தான் இவன் மூஞ்சி வீங்கி போயிருக்கேன், அதில் இருக்கிறது இதில் இருக்கிறது வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உடனே அந்த போலீஸ்காரன் வந்துட்டு என்னடா திருடிட்டு வந்துட்டியா, யாரா இந்த ஜென்டில்மேன், இவரோட பஸ்ஸை இப்படி திருடிட்டு வந்துட்டியா அறிவிலி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபைலை தூக்கி மண்டையில போட்டுட்டு இருப்பாரு. ஐயோ எதுக்கே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பானே. அதுக்குள்ள அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துருவாங்க. அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இது மாதிரி அந்த ஆள் அடிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான் சின்ன பையன் மாதிரி. அப்புறமா அவனுங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு அவனை வந்துட்டு வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. வெளியே வந்ததுமே நம்ம ஊருக்கு வந்துட்டு இருப்பானுங்க. புல் வந்துட்டு அவங்ககிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சரியா என்னை காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கீஜுன்னு இருந்துட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்சிடென்ட்ல இப்படி என்ன மாட்டி விட்டுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்துட்டு கீழே தட்டி விட்ட பேன் கேக்கை வச்சுட்டு அது பாட்டுக்கு வேற ஓடிட்டு இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு யாருக்கிட்டையுமே அவ்வளோ பேசாது, ஜஸ்ட் செய்ய தான் கட்டிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவனுங்க போகும்போது பின்னாடி அந்த பொண்ணோட ஃபேஸ் அப்பதான் கட்டுவாங்க. செம்ம கியூட்டா இருக்கும் அந்த பொண்ணு. ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்காக இவன் வந்துட்டு எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பா. குத்துச்சண்டைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பூக்கார அங்கிள் வேற நீ ஏன்டா இங்கே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற காமெடி பண்ணிட்டு இருப்பாரு சித்தப்பா கிட்ட. சித்தப்பாவுக்கு வேற டென்ஷன் ஆகும். அப்புறமா எல்லாரும் ஒன்னா காலில் கயிறு கட்டிட்டு ஒரே மாதிரி நடக்கணும். ஆனால் எல்லாம் பொத்துன்னு வேற விழுந்துட்டு இருக்காங்க. இதுங்களை வச்சுட்டு என்னத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற செம்ம கண்டாவாங்க. யங்ஸ்டர் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த 4 பேர் வேற அங்கே போயிட்டு இருப்பாங்க. சரி இவனுங்கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வீட்டுக்கு வேற வந்துடும். இவன் வேற மின் கிட்ட இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இருக்குது, நீங்கள் வந்துட்டு எங்களுக்காக விளையாட முடியுமா அப்படின்னு சொன்னதும் மின் வந்துட்டு என்னது ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனா, உங்களுக்காகலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆசையப்பத்திட்டு இருப்பான். உங்களை ஊரை விட்டே துரத்தணும்னு சொல்லிட்டு தானே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி கேட்கும்போது நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடும். இவன் கோச்சிட்டு போகிறது இந்த கரடிக்கு வேற ஒரே ஆனந்தமாக இருக்கும். வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு வேற டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அதை வேற இவனுங்க ஃபேஷன் ஷோ மாதிரி வேற எட்டி பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்புறம் நைட் வந்துட்டு எல்லாரும் டின்னர் ரெடி பண்ணிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரக்கு வேற வச்சிருப்பானுங்களா. நம்ம ஹேண்ட் வேற நான் சரக்குலாம் அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கியூக்கு வந்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணுவாங்க. என்ன எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கியூக்கு வந்து சொல்லுவான் உங்க மனசுல தான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற காமெடி பண்ணிட்டு இருப்பான். அந்த உருப்படாத கழுதைங்க கூட தான் சுத்திட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதை வீடு வந்து சேர் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்க வந்துட்டு போனை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாவே போனை கட் பண்ணிடுவான். வந்திருக்க பொண்ணு லீவ் வந்துட்டு இந்த மாதிரி டிடெக்டிவ் ரேஞ்சுக்கு வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேற ஒரு அலப்பறை கூட்டிட்டு இருப்பா. எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு வேற தெரியாது. அவள் பாயிண்ட் பண்ணி வச்சிருக்க இடத்துல எல்லாம் போயிட்டு மண்ணை நோண்டிட்டு இருப்பா. வேற இங்க இந்த புதுசா வந்திருக்க லீ பொண்ணை வந்துட்டு கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கியூ கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருப்பான். நீ தான் ப்ளே பாய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கியூக்கு வந்துட்டு அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப முக்கியம்டா. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்துட்டு அவளை ஐஸ்கிரீம் மாதிரி பேசி உருக வைக்கணும்டா, அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேற பழகி கொடுத்துட்டு இருப்பான். எங்க ஒருக்கா சூர்யா மாதிரி சரி பார்க்கலாம் அப்படின்னு வேற சொல்லுவேன். நான் சீக்கு வந்த கோழி மாதிரி வேற சிரிச்சிட்டு இருப்பான். ஐயோ சிரிக்காதடா அப்படின்னு வேற சொல்லி கலாய்ச்சி விட்டுட்டு இருப்பானுங்க. இவ்வளோ சின்சியரா இந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கேட்டுட்டு இருக்கும் போது இவனுக்கு வேற பாத்ரூம் வந்துடும். யாருக்காச்சும் இந்த மாதிரி வருமான்னு தெரியல, ஆனா இவனுக்கு வருது. இவன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போகும்போது சொல்லுவான் இந்த மாதிரி என்னை விட்டுட்டு நீங்க வந்துட்டு போய் தூங்கிடாதீங்க, அதுக்கப்புறம் நான் அப்படியே பெட்டி கிளப்பிடுவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வேற அங்கிருந்து போவான். இந்த பக்கம் இந்த லீ பொண்ணு வேற மண்ணை நோண்டிட்டு இருக்குமா. நம்ம ஹேண்ட் வேற அந்த இடத்துக்கே தான் வருவான். அவன் வரதை பார்த்தோன்னே அவன் போயிட்டு வேற பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுப்பா. ஹேண்ட் வந்துட்டு நல்லா ஜாலியாக திறந்த வெளியில் பாத்ரூம் போயிட்டு இது மாதிரி அவன் பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணது கொடுத்ததெல்லாம் பேசிட்டு வேற இருப்பான். பின்னாடி அவளுக்கு வேற நாத்தம் தாங்க முடியாது, மூக்க பொத்திட்டு வேற நின்றுட்டு இருப்பான். இந்த கொரிலா குரங்கு டிஷ்யூ பேப்பரை வேற எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். சரி சாக்ஸை வச்சே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ் எடுக்கும்போது வேற கீழே விழுற மாதிரி போவானா, ஒத்த கையில் எப்படி மேனேஜ் பண்ணிட்டு நிற்பான். பயபுள்ள பேலன்ஸ் பண்ண முடியாம கையை வேற விட்டுருவானா, அப்படியே மல்லாக்க வேற படுத்துருவான். பின்னாடி வேற அந்த பொண்ணு இருக்கேன், அந்த பொண்ணு இருக்கிறத வேற இந்த பையன் பார்த்து தொலைஞ்சிருவான். அவளை பார்த்ததுமே ஹேண்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து கத்துவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு கத்து 2 பேரும் மாறி மாறி வேற கத்தி அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடியே போயிடும்.
இதை விட ஒரு உச்சக்கட்ட அவமானம் பாய்ஸ்க்கு இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தோடனே மின்னு வந்துட்டு வாடா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேங்கை கூப்பிடுவானே. என்னது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா, இனிமேல் அதை பற்றி என் லைஃப்பில் நான் நினைக்கவே கூடாதுன்ற அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வர அழுதுட்டு இருப்பான். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இனிமேல் நான் எந்த மூஞ்சை வச்சு அந்த பொண்ணை பார்க்க போகிறேன்னு தெரியலடா, அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த இன்சிடென்ட் தானே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வர ஓவராகவே எழுதிட்டு இருப்பான். மின்னு வந்துட்டு கியூ கிட்ட இப்போ தான் கேட்பான், நம்ம வந்துட்டு இப்போ ஒன்றா இருக்கோம்ல, நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கியூ கிட்ட கேட்பானா. என்ன கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கியூ கேட்பானா. இதை மாதிரி அன்னைக்கு ஏன்டா நீ அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதாவது பாஸ்டில் நடந்ததை வந்துட்டு இப்போ காட்டுவாங்க. எல்லாரையும் கான்செப்ட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனியோட சிஓ வந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க. இந்த கான்செப்ட் மட்டும் ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம செட்டில் ஆயிடலாம்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கியூக்கு வந்துட்டு அந்த சிஇஓவே போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருப்பான். எதுக்குன்னே தெரியாது. இவனுங்க வேற வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருப்பானுங்க. அவனை அடித்ததுக்கான ரீசன் வந்துட்டு கியூக்கு சொல்லியிருக்கவே மாட்டான். அதனால தான் இவனுங்க வந்துட்டு கியூ கிட்ட பேசாமலே இருந்திருப்பானுங்க. கீஜுன் வந்துட்டு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தான், இனிமேல் அதை பற்றிலாம் பேச தேவையில்ல, நம்ம வந்துட்டு தூங்கலாம், நாளைக்கு நமக்கு ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவான். அவன் இவன் எல்லார் மேலேயும் கால் போட்டுட்டு அவனு பாட்டுக்கு ஜாலியாக தூங்கிட்டு இருப்பானு. கரண்ட் ஒயரை கட் பண்ணியிருப்பாருல அந்த பூக்கார அங்கிள், அதனால மெழுகுவர்த்தி வாங்கி வச்சிருப்பானுங்க. இந்த கீஜுன் வேற தூக்கத்தில் காலை வச்சு அந்த மெழுகுவர்த்தியை தட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் பற்ற வச்சு விட்டுருவான். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும், இவனுங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் தூங்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.